வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல நம்ம நிறைய டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். போன கிளாஸ்லாம் 8th யூனிட்டை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம், சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன டாபிக்லாம் அது நம்ம வீடியோலாம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வித் சிமுலேஷன். இந்த சிமுலேஷன் வச்சு சொல்லி தரேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஒரு 5 மார்க், யூனிட் 9ல் இருக்கக்கூடிய ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், சரிங்களா? டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் இ/எம் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானுடைய மின்னூட்ட எண்ணை கணக்கிடல் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட். அடிக்கடி கேட்ட ஒரு 5 மார்க். அதை நம்ம தியரியா பார்க்கும்போது டெரிவேஷன்ஸ் வரும், பட் சிமுலேஷன்ல இன்னும் கொஞ்சம் அது நல்லா அழகா புரியும், சரிங்களா? ஸோ இது இந்த ஜே தாம்சன் ஆய்வு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆய்வு மாடர்ன் இயற்பியல்ல, பிசிக்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துக்கிறாரு. அதுல ஸ்டடி ஆஃப் கேசஸ், அதாவது கேசஸ் ஸ்டடி பண்றார். ஸ்டடி ஆஃப் கேசஸ் இன் டிஸ்சார்ஜ் டியூப்ஸ். மின்னிறக்க குழாயினுள்ள உள்ள வாயுக்களை பற்றி அறிய அவர் ஒரு அறிய உதவும் முறைகளில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை 1887ஆம் ஆண்டு ஜே தாம்சன் செய்தார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. So, in 1887, J.J. Thomson made a remarkable improvement in the study of gases in the discharge tube. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜ் டியூப்னா என்ன, மின் இருக்க குழாய்னா என்னன்னா, ஒரு டியூப் இருக்கும், சரியா? இந்த டியூப்புக்குள்ள ஒரு கேசஸ் நம்ம வச்சிருப்போம், அண்ட் எலக்ட்ரோட்ஸ் வச்சிருப்பாங்க. எலக்ட்ரோட்ஸ் இப்படி வச்சிருக்கோம், சரியா? இதுல கேஸை நம்ம ஃபில் பண்றோம். இதுல அயனைசேஷன் இஸ் இன்டியூஸ்டு பை அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் செட்டப் பண்ணும்போது கேசஸ் அயனைஸ் ஆகும், அது இங்கே இன்டியூஸ்ட் ஆகும். இதுக்கு தான் டிஸ்சார்ஜ் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செட்டப் பண்ணால் தான் அது பேர் டிஸ்சார்ஜ் டியூப். இந்த கேஸ் மாலிகுல் என்ன பண்ணுன்னா, இது உள்ள இருக்க கேஸ் மாலிகுல் எமிட் லைட், சரிங்களா? கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டை எமிட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். மின் இருக்க குழாய்னா ஞாபகம், இது ஒரு குழாய், இதுல வாயுக்கள் அடைக்கப்பட்டிருக்கும், எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், அடுத்தானே இந்த தட்டுகள் இருக்கும், கேத்தோடு ஆனோடுமோ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல செட் பண்ணும்போது இதுல அயானைசேஷன் நடக்கும், சரிங்களா? இதுதான் நம்ம அயனியாக்கம் நடக்கும், இது ஜென்ரலா உள்ளது. அப்புறம் இவர் என்ன பார்க்கறாரு, ஸ்டடி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அந்த மின் மற்றும் காந்த புலங்கள், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அத அதனால கேத்தோடு கதிர்கள் விளக்கம் அடைகிறத பார்க்கறார். அது நீங்க பார்க்கலாம், நான் செட்டப்ல காமிக்கணும், அப்படியே இப்படி போகும், விளக்கம் அடையத பார்க்கறார். இவர் திருப்பியும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட சேஞ்ச் பண்ணி பார்க்கறாரு. மின் புலத்தையும் காந்த புலத்தையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கறாரு. பார்க்கும்போது கேத்தோடு கதிர்களுடைய அந்த நிறை இயல்பு நிலை மின்னூட்டம், அதாவது மாஸ் நார்மலைஸ்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மின்னூட்ட எண், அல்லது இ/எம் நம்ம சொல்றோம்ல, நிறை மாஸ் அப்படிங்கிறது அது, சரிங்களா? சார்ஜ் அதுக்கு உண்டானது அந்த மின்னூட்ட நிறை. இந்த மின்னூட்ட எண் அப்படிங்கிறத பார்க்குறார். மின்னூட்ட எண் அப்படின்னா ஓரளவுக்கு நிறைக்கான மின்னூட்ட மதிப்பு, அதுதான் மின்னூட்ட எண். இ/எம் பார்க்குறார். எலக்ட்ரானோட இ/எம் பார்க்குறார். ஏன் எலக்ட்ரான்னா கேத்தோடு கதிர்கள் எலக்ட்ரான்ஸ் தான். எலக்ட்ரான் தான் பேர், நம்ம 8ஆம் யூனிட்டை படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு உண்டான செட்டப் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பை வேரியேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவர் என்ன பண்றாருன்னா ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், அதாவது கேத்தோட் ரேவை மெஷர் பண்றாரு. ஸ்பெசிபிக் சார்ஜ்னா இ/எம், சார்ஜ் பேர் யூனிட் மாஸ் அப்படின்னு பேர். இதோடைய அரேஞ்ச்மெண்ட் நம்ம புக்ல, இப்போ நம்ம டியூப் இப்படி போட்டிருக்கோமா, அதே தான். அந்த டியூப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி, அதுல இருந்து கேத்தோடு வர்றதுக்கு, கேத்தோட வைக்கிறதுக்கு இங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதுல கேத்தோடு அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கேத்தோடு அப்படி வெளியில வர்றதுக்காண்டி இதுல ஆனோடு ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனோடு இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த மேக்னெட்டை கொடுத்துருப்பாங்க. சரியா? இது சும்மா போட்டிருக்கேன் ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. ஓகே, இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டு இங்கே ஒரு குழாய் இருக்கும். ம். இது ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனை விழும்போது அந்த ஸ்பாட் வரும், அதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ டைரெக்டாக விழுந்துட்டு அப்படின்னா, இப்படி டைரெக்டாக விழுந்துன்னா ஒரு ஸ்பார்க் வரும். இங்கே விழுந்துட்டுனா அங்கே ஒரு ஸ்பார்க் வரும், அதை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, டைரெக்டாக வந்து எவ்வளோ தூரம் அங்கே விலகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை பி, அதேமாரி இந்த பாயிண்ட்லையும் படலாம் பி டேஷ், இது சென்டரில் ஓ பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கணும். இதுல நடுவுல பாத்தீங்கன்னா முக்கியமானது, இங்க பிளேட் வச்சிருப்பாங்க, அதை தான் நம்ம இங்க பார்ப்போம். பிளேட் இங்க வச்சிருப்பாங்க. தட் இஸ் டிஃப்ளெக்டிங் பிளேட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வச்சிருப்பாங்க. பட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் இங்கே சிமுலேஷன் பார்க்கும்போது ஆப்போசிட் வச்சிருப்பாங்க. மைனஸ் மேலே இருக்கும், ப்ளஸ் கீழே இருக்கும். எப்படினாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னா நம்ம சிமுலேஷன் பட் கீழே இருக்க போகுது, எல்லாம் ஒன்று தான். ஆனோடு, மேக்னெட்டு, ஹை வோல்டேஜ் பேட்டரி, பேட்டரி கேத்தோடு, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை காமிச்சிருப்போம். திசை திருப்பு தட்டுகள், ஒளிர்திரை, காந்தம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த அமைப்பை பாருங்க. இதில் உயர் வெற்றிட மின்னிறக்க குழாய் பயன்படுத்தப்படுகிறது. கேத்தோட்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த கேத்தோடு கதிர்கள், ஆனோடு இருக்குல்ல, இந்த ஏன் போட்டிருக்கோம்ல, இந்த ஆனோடு, அந்த அதை விட்டு அப்படியே கவர், இங்க ஃபர்ஸ்ட் கவரப்படுகிறது, ஏன்னா ஆப்போசிட் கவரப்படுகிறது. ஆனோடு வட்டு ஊசி துளையை போன்ற சிறு துளை மட்டுமே கொண்டிருப்பதால் குறுகிய கற்றையாக கேத்தோடு கதிர்கள் அனுப்பப்படும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் ஹோல் தான் இருக்கும். அது வழியா போகணும்னா அந்த கற்றை எப்படி போகணும் பார்த்துக்கோங்க, பீம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்னழுத்த வேறுபாடு நம்ம கொடுப்போம். தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுப்போம். மின்னழுத்த வேறுபாட்டில் உள்ள இணையான உலோகத்தடுக்கு இடையே இது செலுத்தப்படுகிறது. படத்துல ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில மேக்னெட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின் மற்றும் காந்த புலங்களை வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் இந்த மின்னிறக்க குழாயை வச்சிருப்பாங்க. கேத்தோடு கதிர்கள் எப்பெல்லாம் அந்த ஸ்கிரீன்ல படுதோ அப்பெல்லாம் ஒரு ஒளிர்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்ன ஸ்பாட், அந்த பிரைட் ஸ்பாட் வரும். whenever cathode rays strike on the screen, they produce a scintillation and hence bright spot is observed. இதை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீனை ஜிங்க் சல்ஃபைட் அதை வச்சு கோட்டிங் பண்ணிப்பாங்க. இசட்என்எஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ சாதாரண ஸ்க்ரீனில் இந்த இசட்என்எஸ் கோட் பண்ணிப்பாங்க. உடனே இந்த எலக்ட்ரான் போய் பம்பாட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஸ்பாட் வந்துடும். ஓகே, நோட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட்டப்ல கேத்தோடு கதிர்களில் திசைவேகத்தை கண்டறிதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதோட நம்ம சிமுலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு வரேன். ஏன்னா அதை பார்த்துட்டு நம்ம டெரேஷன் பண்ண போகிறோம். இப்போ படம் புரிஞ்சுது, படத்தோட இன்ஷியல் செட்டப் புரிஞ்சுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கேத்தோட் ரேயோட வெலாசிட்டி v கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இனிஷியலா என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம இங்கே வரும். சிமுலேஷன் பார்த்துட்டு இந்த டைரக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் தெரியுதுல்ல, இதுதான்ப்பா அந்த ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு செட்டப்பு. ஸோ ஹியர் நீங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் இருக்கும், இருக்கா? சைடில் இருக்கும். எங்கேருந்துன்னா நான் காமிக்கிறேன். இந்த இருக்கலாம், இதுதான் கேத்தோட் ரே. இதுதான் பிளேட் நம்ம சொன்னோம்ல, ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கலாம். இங்கே வந்து நம்ம பேட்டரி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க இந்த கேத்தோட் ரே எப்படிலாம் வருதுன்னு பாருங்க. In 1897, British physicist J.J. Thomson used a cathode ray tube to determine the charge to mass ratio, that is E by M simulation. E by M ratio பார்க்கறதுக்கு இந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பட்டன் போலாமா? இப்போ இதில் இன்ஷியல் செட்டப் பாருங்க. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டு மைக்ரோ டெஸ்லாவில் கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6 தெரியும். பிளேட் வோல்டேஜ், ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் வோல்டேஜ் 0 to 100 வோல்ட் நம்ம வைக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகிறேன். தாம்சன் கேத்தோட் ரே டியூப் சென்ட் ஏ பீம் ஆஃப் எலக்ட்ரான் டு a டார்கெட். நம்ம என்ன பண்ண வரோம்னா எலக்ட்ரானை செலுத்த போகிறோம். அந்த டார்கெட்னா இங்கே அந்த ஸ்க்ரீன் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்க, இருக்கா?
The beam would pass through the area, both an electric and a magnetic field of each of which would be adjusted. இந்த எலக்ட்ரான் டைரக்டா போய் படுறதுல அதுல என்ன இருக்கு? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு தான் செக் பண்ண போறோம். ஏன்னா அவர் அதான் அப்படி செக் பண்ணாரு. ரெண்டுத்துமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுல நீங்க அந்த கேத்தோடு டியூப்ல இருந்து டைரக்டா ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா டாட் கோடு போட்டிருப்பாங்க. அது வந்து எலக்ட்ரானோடைய பாதை கிடையாது. சரியா? எலக்ட்ரானோட பீமோடைய பாத்து கிடையாது. அது வந்து என்னன்னா அந்த பிளேட்டோட சென்டர் அப்படின்னு காமிக்கணும். ஏன்னா அந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி போயிருக்குன்னு பாக்குறதுக்காண்டி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது புரிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம செட் பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் கிரியேட்டட் பை த பேர் ஆஃப் பேரல் கண்டெய்னிங் பிளேட்ஸ். ஸோ மேலே ஒரு பிளேட்டு கீழே ஒரு பிளேட் இருக்கு. ரைட்டா? இதுக்கு நடுவில் தான் வோல்டேஜ் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அக்ராஸ் இருக்கும். இந்த சிமுலேஷன்ல நான் சொன்னோம்னா இந்த சிமுலேஷன்ல மேலே பிளேட் பார்த்தீங்கன்னா மைனஸ், கீழே பிளேட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். நம்ம புக்கில் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது அதுக்கு ஏற்றாலும் டிஃப்ரெக்ஷன் இருக்க போகுது. மற்றபடி எப்படின்னா வைக்கலாம். ஸோ டாப் பிளேட் வந்து நெகட்டிவ், பாட்டம் பிளேட் வந்து பாசிட்டிவ். நீங்க ஒரு கிரியேட்டிங் அப்வர்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொடுக்குறீங்க. சரிங்களா? கிரியேட்டிங் அப்வர்ட் பண்ணால் எப்போவுமே பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் போகும். அதனால கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ்னா கீழே இருந்தால் மேலே போகும். விச் இஸ் ரெஃபர்ஸ் வித் கிரே ஆரோஸ். அதுக்கு தெரியுதா? கிரே ஆரோ தெரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அதே மாதிரி செட் பண்ண போகிறோம். இதுக்கு காயில்ஸ் ஆஃப் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சிமுலேஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட அவுட்ல இருக்கும். நம்மளுக்கு தெரியுங்களா? டூ வேர்ட்ஸ் ஸ்க்ரீன் ஆர் டூ வேர்ட்ஸ் பேப்பர், அவுட்வேர்ட் பேப்பர்னு படிப்போம்ல. அதுமாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு அவுட் ஆஃப்ல இருக்கும். அண்ட் ரெப்ரசன்ட் வித் ஆரோ ஆஃப் ரெட் டாட்ஸ். இல்ல சோப்பு கலர்ல சின்ன சின்ன டாட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. கிரே கலரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. இன்னும் ஒவ்வொன்றையா நம்ம படிச்சுட்டு படிச்சுட்டு போகலாம். நெக்ஸ்ட். இப்போ நம்ம ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறோம். This allow you to see the path of electron takes at pass through the crossed electric and magnetic field. அதாவது மின்புலமும் காந்தப்புலமும் இருக்கு. இது நடுவில் எலக்ட்ரான் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கு அப்படிங்க பார்க்க போறோம். ரிமெம்பர் த அப்வர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அந்த எலக்ட்ரான். அதாவது ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம் இருக்கு. இந்த மின்புலம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகி அந்த எலக்ட்ரானை கீழே தள்ள ட்ரை பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலம் இருக்கு. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்கும் எலக்ட்ரான் மேல. புரியுதா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எம்எஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த எலக்ட்ரான் மேல அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்கும் எலக்ட்ரான் மேல. அப்போ நீங்க எதாவது ஒன்று ஆன் பண்றீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல அப்வர்ட் அந்த எலக்ட்ரானுடைய பாதை மேலே நோக்கி இருக்கா கீழே நோக்கி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிளேட்ல நாம மேலே மைனஸா கீழே ப்ளஸ் எடுத்துருந்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. The magnetic force stays perpendicular to the electron velocity. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃப் நம்ம படிச்சிருந்தோம்ல. மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்பவுமே ஒரு காந்த புலத்தில் ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது, மிட்டுட்ட மூவ் ஆகுதுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸ்டேஸ் பெர்பெண்டிகுலர் எலக்ட்ரான் வெலாசிட்டி விக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, இதுவும் கிளியர் ஆயிட்டா? இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். என்ன நடக்குன்னு பாருங்க. எலக்ட்ரானா அதாவது கேத்தோட் ரேவை நான் எமிட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு என்ன நடந்துருக்கு பாருங்க. எலக்ட்ரான் அந்த கேத்தோட் ரே டவுன்வர்டில் போய் விழுந்துட்டு பிளேட்டோடைய இங்கே பாசிட்டிவ் பிளேட் அந்த இடத்துல போய் விழுந்துட்டு. இது கிளியர் ஆயிட்டா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்கீங்க. அதனால அது இப்படி நடந்திருக்கு. இட் இஸ் கிளியர். சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் போறேன். யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் இஸ் டு கால்குலேட் வெலாசிட்டி. அதான் நம்ம ஸ்க்ரீனு சொன்னோம். வெலாசிட்டி பார்க்க போறோம். பட் இதை பார்க்கறதுக்கு யூ வில் வாண்ட் டு பேலன்ஸ் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நீங்க என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் அதாவது இஎஃப்யும் எம்எஃப்யும் காந்த புல விசையும் மின்புல விசையும் நீங்க சமப்படுத்தணும். அது எப்படி சார் சமப்படுத்தணும்னா by adjusting the voltage and the magnetic field intensity until the electron follows a straight line path through the field when you hit the run button. அதான் நம்ம இங்க ரன் பட்டன் ஹிட் பண்றோம், ப்ரெஸ் பண்றோம். அப்ப என்ன நடக்கும்? எலக்ட்ரான் இது மாதிரி தான் சார் வரும். அப்பதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? காந்த புலத்தையும் மின் புலத்தையும் சரி செய்ய போறீங்க. வோல்டேஜ் சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க.
அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அது நம்ம நம்ம வச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு. அந்த எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அட்ஜஸ்ட் த ஃபீல்ட்ஸ் நவ், மேக்கிங் ஷோர் டு யூஸ் நான் ஜீரோ வேல்யூ. இப்போ நம்ம ஃபீல்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஜீரோ வேல்யூ இருக்கு போது எலக்ட்ரான் அன்டிஃப்ளெக்டடாக போக போகுது. எங்கேயுமே விலகடையாம நேராக போக போகுது. அப்போ அந்த டைம்ல வோல்டேஜும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேல்யூயும் நோட் பண்ண சொல்றாங்க. இது புரிஞ்சுதான் பாருங்க. கிளியரா ஆட்டப்பா? ரைட். இப்போ பாருங்க, நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை இல்லை பிளேட் வோல்டேஜை நான் இது பண்றேன். இப்போ எப்படி வந்திருக்கு தெரியுது. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகே. கிட்டத்தட்ட நான் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 37 வைக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் 500 இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த சென்டர்ல வராம கொஞ்சம் டிஃபெக்ட் ஆகி போயிட்டு, அப்போ இன்னும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணி பார்க்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். ஒவ்வொன்றையும் ஆன் பண்ணி பார்க்கணும். ஆ கொஞ்சம் அதாவது சென்டருக்கு மேலே போயிட்டு, அப்போ நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்போ 32 ஒரு 33 வச்சு பார்த்துக்குமா? 33 வச்சு பார்ப்போம். எஸ், வெரி குட்டா, சூப்பராக வந்துட்டா பார்த்தீங்களா? அவ்வளோதான். 33 வோல்ட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 500 மைக்ரோ டெஸ்லா இதை வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். என்னன்னா, சார் இந்த வேல்யூ தான் ஃபிக்ஸ்டா? அப்படிலாம் கிடையாது. இந்த வோல்டேஜ் வேல்யூயும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதுதான் ஃபிக்ஸ்டாக கிடையாது. நீங்கள் வேற வேற வேல்யூ கூட வரும். ஏன்னா நான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்சே பண்ணல பாருங்க. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் சேஞ்ச் பண்ணுறேனே, என்ன நடக்கும் பாப்போமா? இப்போ பாருங்க, போயிடுச்சா? எப்படி போயிடுச்சா? ஏன்னா பிளேட் வோல்டேஜ் அப்படியே வச்சிட்டேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் சேஞ்ச் பண்ணனா, இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட சேஞ்ச் பண்ண போறேன். இட் இஸ் கிளியர். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, பாத்தீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல போணுச்சு. நீங்க ஃபீல்ட ஆன் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் நடந்துச்சு. இப்போ நான் அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல அன்டிஃப்ளெக்டட் வந்தேன். இப்போ போனதுல பார்த்தா 500 மைக்ரோ சார். ஏன்னா அது ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க வேற வேற வேல்யூல வைக்கலாம். ஏன்னா நான் வேற வேற வேல்யூல செக் பண்ணதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் 500 அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் இன்னொரு வேல்யூல வந்துச்சு. அப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு வேல்யூல வந்துச்சு. அது நம்ம சேஞ்ச் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு இதை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்க. ம். ஓகே. இன்னும் கொஞ்சம் குறைச்சு பார்க்க. ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்சு பார்க்கலாமா? 400க்கு 495 வச்சாச்சு. ஓகே, சூப்பர். பட் கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சம் 0.5 நீங்க கம்மி பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் 0.5 மாத்துறேன்னா 494.5 இதில் விழுதா? எஸ். கொஞ்சம் இப்போவும் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணோம். எந்த இடத்துல வரும்னு நம்மளால ப்ரீ டிட்டர்மின்னா இருக்க முடியாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுவே நல்ல ஒரு ப்ராக்டிஸ் தான். அப்படிதானே? ஓகே, அப்பவும் வரல. ஓகே, 494 எடுத்துரும். ஓகே, 493 எடுத்துரும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றாங்க. 491 எடுத்துருமா? ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது திடீர்னு. ஏன்னா ரொம்ப அதிகமாகினா வேற டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் நடந்துரும். ஓகே, இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துட்டு எப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். எந்த வேலையினாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 495, 492 இதெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட். 93. ஏன்னா இது நீங்க செக் பண்ணலாம். இது நான் இப்போ வைக்கிற வேலையுமே ஃபிக்ஸ்டான வேலையெல்லாம் கிடையாது. அப்போ இப்போ 493 வந்துட்டுனா இப்போ இதை நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது ஃபிக்ஸ்டு வேலைன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் மேலே போயிட்டா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம திருப்பியும் என்ன பண்ணலாம்னா ஒரு 0.5 கூட்டி பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும். ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்துடும். வந்துட்டு எஸ் வந்துட்டா. ஸோ இங்கே நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் 493 வைக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட்ஜஸ்ட் பண்றேன்.
இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஏதோ ஒரு வேலையை வைக்கிறோம். ஆனா நான் ஜீரோ ரெண்டுமே வைக்கணும். வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்றீங்க. ஆனா நம்ம எதுவுமே ஃபிக்ஸ்டு வேலையே கிடையாது. சரிங்களா? ஃபிக்ஸ்டுன்னு கான்செப்ட் இன்னொரு இடத்துல வரும். அது நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் டிஃபெக்ஷன் நடந்துச்சு. விளக்கம் நடந்துச்சு. ஆனா இப்ப விளக்கமே இல்லாம நம்ம கொண்டு போயாச்சு. கரெக்ட்டா? ரைட். சோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க். அப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தகடுக்கிடையே நீங்க ஒரு குறிப்பிட்ட மின்புலத்தை நிறுவியிருக்கீங்க. காந்த புலத்தை சரி செய்றீங்க. கேத்தோடு கதிர்கள நீங்க அப்படியே அந்த ஓங்கிற புள்ளியில வந்து வந்தடைய மாரி செய்ய வச்சிருக்கீங்க. அப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னா, மின் விசையோட அளவ காந்த விசையோட அளவு சமன் செஞ்சிருக்கு. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க எடுத்திருக்கோம். இப்ப 32.5ங்கிறத நம்ம எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ நான் எனக்கு வந்துட்டு ஓகே நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன் 32.5ன்னு இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் வேற இதுலயே வச்சிருந்தேன். 32.5 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். ஏன்னா அது ரெண்டுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஃப்ராக்ஷன் நடந்தது, அன்டிஃப்ராக்ஷன்லாம் பார்த்தீங்க. இப்போ இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு பாருங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் குறைச்சு பார்ப்போம். ஓகே. இன்னும் கொஞ்சம் குறைச்சு பார்ப்போம். ஏன்னா ஏதோ ஒரு வேலையில ஃபிக்ஸ்டா வரணும். ஓகேவா? ஓகே. எதுலயா வருமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா கீழே குறைய தான் வரும். ஏன்னா இங்கெல்லாம் டிஃப்ராக்ஷன் மேலே நோக்கி தான் இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா குறைச்சு பாருங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே. அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இதை ஒன்று ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 32.5 ஒரு 25.7 வச்சுக்கிறத குறைச்சிட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் மேக்னெட்டிக் ஃபீல்டை. ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டை இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். வந்துட்டா? பட் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்த நான் இப்போ ரெஃபரன்ஸாக எழுத போகிறேன். அதுக்காண்டி சொல்கிறேன். ஓகே. ரைட். கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அப்போ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். 390 வைப்போமா? ஓகே. எஸ். வெரி குட். வந்துட்டா? அப்போ நான் பிளேட் வோல்டேஜை இங்கே நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மின் புலத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காந்த புலத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணேன். பார்த்தீங்களே? காந்த புலத்தை சேஞ்ச் பண்ணோன்னே கேத்தோட டிரைவை நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரிஜினல் பொசிஷன் ஓக்கு கொண்டு போய் ஸ்ட்ரைக் பண்ண வச்சிட்டேன். அப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் நீங்க பேலன்ஸ் பண்றதுனால தான் அது நடக்கு. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மின் விசை. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற காந்த விசை பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இபி பி. ஓகேவா? அண்ட் இங்க பி அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. ஏன்னா எலக்ட்ரான் தான் பார்த்துருக்கீங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் நீங்க கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்னூட்டம். அது எலக்ட்ரானோட மின்னூட்டம், மின்னூட்ட மதிப்பு, மின்புலம் மதிப்பு, அப்புறம் காந்தப்புலம், வெலாசிட்டி எலக்ட்ரானோட இதுதான் தேவை. ஏன்னா வெலாசிட்டி நம்ம பார்க்குறோம். அப்போ கேன்சல் பண்ணிடுங்க. பை பி அப்படின்னு வரும். ஸோ வி தேவைன்னா இயும் பியும் நீங்க பேலன்ஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம செட் பண்ணோம். இப்போ எவ்வளோப்போ வந்தது? நம்ம 25.7 வச்சோம். அப்படிதானே? காந்தப்புலம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 390 வந்துச்சு மைக்ரோ டெஸ்லா. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணலாம். அடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபர்தர் ப்ராசஸ் அதை விட்டுருங்க. ஓகேவா? இது புரிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு இடம் இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் போடணும். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். நான் கண்டுபிடிச்ச 25.7 வந்து வோல்டேஜ் தான் சார், எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் நீங்க போடணும் அப்படின்னு வரும் ஒரு டவுட். எஸ், கரெக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வோல்டேஜுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம். வி பை டின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? வில இந்த வேலையை போடுங்க. 25.7. ஏன்னா வோல்ட டேரக்டா இங்க போட்டக்கூடாது. ஈயா மாத்தி தான் போடணும். பை டினா அந்த பிளேட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் 5 மில்லிமீட்டர். ஸோ 10⁻³ மில்லிமீட்டர். அதனால
அப்படிதான் பார்த்தா 5 மில்லிமீட்டர் மாத்திரம். அதனால 5 இன்டு 10⁻³ மீட்டர் போட்டிருக்கேன். ரைட்டா? இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க, ஒரு ஆன்சர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 5, ஏன்னா 25 வந்திருக்கு, அப்போ 5. ஸோ 5.1 சம்திங் வரும். சரிங்களா? அது மாதிரி 10⁻³ மேலே போனால் 10⁻+3 அப்படி வரும். அப்புறம் யூனிட்லாம் போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ புரிஞ்சுதா எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு? அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதை ரெண்டும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும். ஏன் சார் வெலாசிட்டி கிடைக்கணும்? நான் வெலாசிட்டி ஏன் சார் கண்டுபிடிக்கணும்னா, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் பார்க்கறதுக்கு வெலாசிட்டி தேவைப்படும். பட் அதுவும் சிமுலேஷன்லையும் சரி, புக்லையும் சரி, ஒரு ஸ்டெப் மாற்றிருப்பாங்க. சிமுலேஷனில் உள்ளது நான் அப்புறமா சொல்கிறேன். புக்கில் உள்ளது பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் பீம் வருது கேத்தோட்லேருந்து ஆனோட நோக்கி, அப்படிதானே? அப்போ என்ன நடக்குன்னா, அந்த எலக்ட்ரான் பீமோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோடு அண்ட் கேத்தோடு, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இவி. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் எலக்ட்ரான் பீம் போகுதுன்னா உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும், மின்னழுத்த வேறுபாடு இருக்கணும். அப்போனா தான் அது எலக்ட்ரான் போகும். அந்த எலக்ட்ரான் அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் நம்ம பின்னு சொல்கிறோம், அப்படிதானே? அப்போ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா இவி அப்படின்னு படிச்சிருப்போமா? நம்ம படிச்சிருக்கோம்ல, நிலை ஆற்றல் அப்படின்னு படிச்சிருப்போம். மின்னழுத்த வேறுபாடு பி, எலக்ட்ரானோடைய மின்னழுத்த ஆற்றல் அப்படிங்கிறது இவி. அப்போ ஆற்றல் தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றல் வேலை ஒர்க்கு எனர்ஜி ஒன்று தான். ஸோ இது ஒர்க்கு எனர்ஜி ரெண்டும் ஒன்று தான். தட் இஸ் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? கைனடிக் எனர்ஜி இவி. இது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இயக்காற்றல் நிலையாற்றல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது ஒரு நிலையாற்றல், இல்லை ஒர்க்கும் கூட இதுதான் நம்ம சொல்லுவோம், நம்ம தானே? ஒர்க் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு கான்செப்ட் ஒன்றா வரும். இது நிலையாற்றல், நிலையாற்றல் இயக்காற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா ஆற்றல் மாறா விதியின்படி. அப்போ இதை இங்கே போட்டலாமா? இப்போ இந்த எம், இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வி வந்து வோல்ட், இந்த வி வந்து வெலாசிட்டி, கேன்சல் பண்ணிடக்கூடாது. இந்த எம்ஐ கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இ/எம் அப்படியே வந்துடும், 1/2 வி ஸ்கொயர். இந்த வியை கொண்டு வந்துருங்க, இப்படி கேபிட்டல் வி இப்படி வந்துடும், வந்துருமா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வி உடைய ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சோம், இ/பின்னு சொல்லிட்டு, அதை போட போகிறேன். ஏன்னா விக்கு இப்போ நம்ம ஏன் இ/பி கண்டுபிடிச்சோம் இப்போ தெரிஞ்சு போச்சா? ஸ்கொயர் போட்டு வி போட்டு, இதுக்கப்புறம் இதில் உள்ள வேல்யூ நீங்கள் செட் பண்ணலாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த வோல்ட் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் செட் பண்ணுறேன். வோல்ட்டு பெட்வீன் பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வோல்ட்டு அது நான் தான் கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் செட் பண்ணலாம். இ/பி இந்த மதிப்பெல்லாம் நீங்கள் பிரதிடலாம். பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு இ/எம் உடைய வேல்யூ வந்துடும். தட் இஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1.7 இன்ட்டு 10⁻11 கூலும் கிலோகிராம் இன்வெர்ஸ் போட்டலாமா? இப்படி வந்திருக்கும். இது கிளியர் ஆயிட்டா? வெலாசிட்டி கண்டுபிடிச்ச பிறகு தான் இது கண்டுபிடிக்க முடியுது. பட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேத்தோட்லேருந்து ஆனோடு பார்த்தோம்னா அதோடைய அந்த நிலையாற்றல் இயக்காற்றல் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான் கற்றை பெரும் மின்னழுத்த ஆற்றலானது அது ஆனோடை அடையும் போது பெற்றுள்ள இயக்காற்றலுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? கேத்தோடுலேருந்து ஆனோடுக்கு கேத்தோடு கதிருக்கு போகுது, முடுக்கப்படுகிறது. கேத்தோடில் எலக்ட்ரான் கற்றை பெறக்கூடிய அந்த மின்னழுத்த ஆற்றலானது ஆனோட அடையும் போது இயக்காற்றல் மாறனால நம்ம ஈக்குவல் போட்டு இங்கே பண்ணோம். பட் நம்ம சிமுலேஷனில் வேற மாதிரி பார்ப்போம். சிமுலேஷனில் பாருங்க, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சு வச்சு, அப்போ நான் செட் பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் போகிறேன். நவ் தட் என்ன சொல்லிப்பாங்கன்னா ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ். ஃபோர்ஸ் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். யூஸ் த வோல்டேஜ் வேல்யூ அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் பிளேட் டு டிட்டர்மைன் த மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதையும் நான் சொல்லிட்டேன். V/D தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரியா? மின்னழுத்தம் வேல்யூ தேவை அப்படின்னா, மின்புல வேல்யூ தேவை, தேவைன்னா அந்த மின்னழுத்தம் பை டிஸ்டன்ஸ் அதை வச்சு நம்ம போட்டலாம். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. யூ கேன் நவ் ஈக்குவேட் த ஃபோர்ஸ் ஆன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எலக்ட்ரான் டு த ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நான் இவி அதையும் இது பண்ணி தான் நம்மளுக்கு V உடைய வெலாசிட்டி நம்ம பார்த்தோம். இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இன் த பீம் டூ திஸ் கால்குலேஷன் ஆகும். அதை கால்குலேஷன் பண்ண சொல்லிருக்கோம். ஓகேவா? அது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறோம். நவ் யூ வில் யூஸ் த எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலோன் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல
நான் ஆன் பண்ணும்போது 1 செகண்ட். ஒரு சர்க்கிளுக்கு நம்ம வந்து இது கொண்டு வரோம். சரியா? அந்த சர்க்கிளை வச்சு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ரைட். ஏன்னா இந்த இடத்துலையும் நம்ம இப்போ ஆன் பண்ணுறோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணாதான். ஓகே. இதுல என்ன ஏன் சொல்றாருன்னா கொஞ்சம் ஒரு சர்க்கிள் மாதிரி காமிக்காண்டி பண்ணேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அந்த டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. இந்த இடத்துல சாரிப்பா, சாரி சாரி சாரி. ஸ்கெட்ச் ஏன் ஓகே மாட்டேங்க. இந்த இடத்துல காமிக்கிறேன். ஐயோ, எல்லாமே பெரிய ஷேப்பா வருது. ஓகே. இல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல வருது. ரைட்டா? அதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அதுதான் ஒரு டிரா பண்ணலாம் பார்த்தேன். எனக்கு அந்த பென்னு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ சர்க்கிளை வச்சு அவரு ஜெயிச்ச தாம்சன் என்ன முடிவு பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, என்ன பிளான் எப்படி சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் அப்படின்னா எலக்ட்ரான் சர்க்கிள் பாத்தில் மீதி உள்ளதை நம்ம சர்க்கிள் மாதிரி யோசிச்சு சென்ட்ரிபியூட்டல் ஆசலேஷன் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பாரு. சரிங்களா? இப்போ சென்ட்ரிபியூட்டல் ஆசலேஷன் அப்படின்னா மைய நோக்கு முடுக்கம். ஏன்னா ஒரு பொருள் ஒரு வட்ட பாதையில் இயங்கும் போது மையத்தை நோக்கி ஒரு முடுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் தட் இஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர் அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு ஒன்று இருக்கு. சென்ட்ரிபியூட்டல் ஆசலேஷன் நம்மளுடைய 11th 3வது யூனிட்ல படிச்சிருப்பீங்க. 11th. சரியா? ஸோ அதை வச்சு அவர் கால்குலேட் பண்ணியிருப்பார். எம்வி ஸ்கொயர் பை ஆர் கூட இந்த இவி எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதுவும் இதே தான் வரப்போகுது. சேம் ஃபார்முலா, சேம் டைரெக்ஷன் தான். பட் அந்த மெத்தடாக சொல்கிறேன், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு இயக்காட்டம் நிலையாட்டம் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதை தெரிஞ்சதுக்காண்டி அதை காட்டினேன். எப்படியும் சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் வச்சு போட்டு காமிக்கலாம் பார்த்தேன். எனக்கு ஸ்கெட்ச் சரியா வேலை பண்ண. ஓகே, ரைட். இப்போ இது புரிஞ்சுதா? இப்போ இது இதை கண்டுபிடிச்சாச்சு. பட் இருந்தாலும் அவர் இன்னொரு பார்ட் டூ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஒன்லி டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அடுத்ததான் அதாவது சீரான மின்புலத்தால் மட்டுமே மின்துகள் பாதையில் உருவாகும் விளக்கம். காந்த புலத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா 0 வைக்க போறேன். காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட 0 வைக்க சொல்லிட்டாங்க. வைக்கிறோம். என்ன நடக்கும் பாருங்க. ரன் பண்றேன். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆயிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கு. அதுதானே? வோல்டேஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்கே வோல்டேஜ் 32.5 அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் இப்படி இருக்கு. இது மட்டும்தான் இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, காந்தப்புலம் இல்லை. காந்தப்புலத்தை நிறுத்திய பிறகு மின்புலத்தில் மட்டுமே விளக்கம் ஏற்படும். இல்லை விளக்கம் ஏற்படுதா? இந்த விளக்கம் மின் விசைக்கு நேர்த்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. திஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் வெர்டிகல் டைரக்ஷன் இஸ் டு த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கு. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால இப்போ எலக்ட்ரானுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லை. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மட்டும்தான். அந்த எலக்ட்ரான் மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், மின் விசை. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எம்னு தெரியும். நியூட்டனுடைய இரண்டாம் விதி எஃப் சிக்கோடு எம்ஏ அப்படின்னா ஏ சிக்கோட்டு எஃப்ஐஏ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கே எலக்ட்ரானை பற்றி பேசினாலும் எலக்ட்ரானோட ஆசலேஷன், எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ஏஇ எஃப்இக்கு பதிலாக இதை போட போகிறேன். ஸோ இஇ பை எம் அப்படின்னு போடுறாங்க. தட் இஸ் இ பை எம் இன்ட்டு இ. ஆசலேஷன் பார்க்கறதுக்கு, முடுக்கம் பார்க்கறதுக்கு வந்துட்டா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் இதில் வரும். அந்த கண்டிஷன் மட்டும் தான் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வராது. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா மேலே நோக்கி இப்படி போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு இப்படி வரும். ஏன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி பிளேட் நம்ம மாற்றிருக்கோம்னு சொன்னேன். பட் நாம அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இருக்கு, இது ஸ்க்ரீன் இருக்கு. இப்படி டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்னா இது ஒய், டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா இங்கே இது ஒய் டேஸ்.
இந்த எவ்வளவு தூரம் விலகி இருக்கு அப்படிங்கிறத அவர் அடுத்து சொல்லிப்பாங்க. இந்த டிஃப்ராக்ஷன் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன் தள்ளி போயிருக்கு. இனிஷியலா இந்த பிளேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானுக்கு வந்து எந்தவித வெலாசிட்டி இல்ல. u is equal to 0 தான். அதான் இனிஷியல் வெலாசிட்டிமாங்க, தொடக்க நிலை திசைவேகம் அந்த கேத்தோட் ரேக்கு. பட் பிளேட்டுக்குள்ள வந்த பிறகு தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுக்கு அஃபெக்ட் ஆகும். சரியா? பிளேட்டுக்குள்ள ஒன்ஸ் பிளேட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது தான், பிளேட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு டீங்கிற டைம்ல இந்த பிளேட்டோட லென்த் அவர் கடந்து போவார், டிராவல் பண்ணுவார் எல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதோடைய வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் போடுவீங்களா, தொலைவு பை காலம். இது தொலைவு, இது காலம். அப்ப வெலாசிட்டி, ஏன்னா அது உள்ள எலக்ட்ரானோட வெலாசிட்டி அதுக்கு முன்னாடி ஜீரோ தான், ஃபைனல் வெலாசிட்டி v. ஸோ v is equal to l by t. t is equal to அதே மாதிரி நீங்க கொண்டு வந்துடலாம் l by v அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இது கிளியர் ஆயிட்டா? ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய 9th படிச்ச ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள் இருக்குல்ல, அதுல சப்ஸ்டிட் பண்றதுக்காண்டி நம்ம t அண்ட் வேற என்ன ஏ எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா s is equal to ut plus half at ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக இங்கே மாத்திரம் எஸ்னா டிஸ்டன்ஸ், இங்கே டிஸ்டன்ஸ் ஒய் டேஸ், யூடி அதை அப்படியே போட்டலாம். ஆஃப் ஏஇ எலக்ட்ரான் பற்றி பேசினாலும் ஏஇ டி ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். யூ வந்து ஜீரோ, அதனால இந்த டைம் ஜீரோ விட்டுறலாம். ஆஃப் ஏஇ இப்போதான் நம்ம பார்த்தோம், தட் இஸ் இ பை எம் இன்ட்டு இ, இது போக டி ஸ்கொயர் எல் பை வின்னு பார்த்தோம். ஸோ அதோட ஸ்கொயர் போட்டலாமா? இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? அப்போ ஒய் டேஸ் அப்படின்னா இந்த டேம்ப்லாம் வரும், எல் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் எல்லாம். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேல்யூலாம் நீங்க எல்லாமே வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். சார்ஜ் எம், இ, எல், வி இதெல்லாம் இதை பொறுத்து தான் டிஃப்ராக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்தனா இதை பொறுத்து தான் டிஃப்ராக்ஷன் இருக்க போகுது. இது கிளியர் ஆயிட்டா? 1/2 இஎம், அப்புறம் இ, அப்புறம் எல் பை வி ஸ்கொயர், அதெல்லாம் கிளியர் ஆயிட்டா? ம், நல்லா பார்த்துக்கோங்க. ஒய் டேஸ்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ம், ஓகே, சரி. இப்போ இந்த விக்கு பதிலா அதையும் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். விக்கு பதிலா இ பை பி அப்படின்னு போடலாம். அப்போ இந்த இ கீழே வரும், பி மேலே போயிடும். எப்படி வரும்? தட் இஸ் இது இ ஸ்கொயர். இப்போ நல்லா பாருங்க, இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இ ஸ்கொயர். இந்த இ ஸ்கொயரை இந்த இயும் கேன்சல் ஆயிரும். ஸோ கீழே ஒரு இ மட்டும் வரும். இதை புக்கில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? விக்கு அப்புறம் அந்த இ பை பி போட்டிருக்க மாட்டாங்க நம்ம புக்கில், அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்கோங்க, இ பை பி போட்டால் கேன்சல் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. அப்போ டிஃப்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு இ பை எம் கிடைக்கும். இ பை எம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இ பை எம் போட்டுக்கிறத. அப்போ மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு வாங்க, டூ மேலே கொண்டு வந்துருங்க, டூ ஒய் டேஸ் வச்சுக்கலாம். அப்புறம் எம், எம் இங்கே கொண்டு வந்துட்டேன், இ அங்கே கொண்டு போயிருங்க மேலே, எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் கீழே வந்துருங்க. இந்த ஒய் டேஸ் அப்படின்னு இருக்கலாம், இது வந்து ஒரு டிஃப்ராக்ஷன், அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் தான். ஜென்ரலாக நம்ம ஒய்ன்னு வைக்கலாம். ஒய்ன்னு வச்சா எவ்வளோ தூரம் டிஃப்ராக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வேல்யூ நம்ம செக் பண்ணும்போது இ பை எம்மோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா திருப்பியும் 1.7 × 10^11 கூலும் கேஜி இன்வெர்ஸ் வரும் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மின்னூட்டம் என்ன எதை வச்சு பார்த்தோம், ரெண்டுத்தையும் சமம் செஞ்சு வியை கண்டுபிடிச்சி, அப்புறம் ஏக்காற்ற நிலையாற்ற கான்செப்டை வச்சு பார்த்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் வச்சு பார்த்துருப்பாரு, அந்த வட்டம் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு சொன்னேன். பட் இன்னொரு கான்செப்ட், இன்னொரு பார்ட் டூல பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் டூல பார்த்தீங்கன்னா காந்தபலத்தை ஜீரோ பண்ணிட்டேன், ஒன்லி மின்புலம் மட்டும் தான். அப்போ மின்புலத்தை வச்சு பார்க்கும்போது எப்படியும் பண்ணி கிடைச்சி அந்த வேலையை கொண்டு வந்துட்டேன். ரைட்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. திருப்பியும் வீட்டில் போயிட்டு இந்த கொஸ்டினை திருப்பி ரீகால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.